வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க 10 ஜனவரி 2024 புதன்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஸ்ட்ரைக் செய்வதன் காரணமாக இத்தகைய அவதிக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளாக வேண்டியதாக உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பணிமனையிலிருந்து அரசு பேருந்தை இயக்கி சென்ற தற்காலிக ஓட்டுநர் சிறிது தூரம் சென்று பேருந்தை நடு ரோட்டில் நிறுத்தியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு பேருந்து கழக பணிமனையிலிருந்து தற்காலிக பேருந்து ஓட்டுநர் ஓட்டிய பேருந்தானது முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 165 வழித்தடங்களில் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சரவணகுமார் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அடுத்து வேலை நிறுத்தத்தை தொடர்ந்தும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன என்று மாவட்ட ஆட்சியர் தகவல் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பேருந்து நிலையத்தில் 70% பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீட்டில் தொங்கிக் கொண்டிருந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வாலிபருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டுள்ளது. 2019 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கானது நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து பணிமனையிலிருந்து 30% குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பஸ் டிப்போவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நல கூட்டமைப்பு சார்பில் பேருந்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து பஸ்கள் இயக்கப்படுவதை அடுத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வு 9 ஜனவரி 2024 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மணலூர்பேட்டை மேம்பாலத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து, இருவருக்கு பலத்த காயம், போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் ஏரிக்கரை அருகே கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்தவர் கைது. 48 மது பாட்டில் அவரிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் இந்த ஆண்டின் முதல் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து தாறுமாறாக பேருந்து இயக்கி சாலையோரம் இருந்த வாகனத்தின் மீது மோதிய தற்காலிக ஓட்டுநரால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சிங்க. மீண்டும் நாளை செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.